ஹாய் டியர், டுடே நம்ம ஜூனியர் பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மாமா அண்ட் சதீஷ் ரெடியர் தான் இதை கேட்டாங்க. ஓகே, ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கலாம். அண்ட் ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர். அண்ட் நீங்கள் இப்போ தான் வந்துட்டு 12th முடிச்சிருக்கீங்க அண்ட் காலேஜ் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா செம்ம மக்கு நீங்கள். ஓகேவா, இதுதான் இன்ட்ரோ. ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது இன்றைக்கி வந்துட்டு 12th ரிசல்ட் வருது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நகரத்தில் கடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு வயன் என்னடி பாஸ் ஆயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட அப்பா தான் அதில் என் பொண்ணு பாஸ் ஆகிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் உங்களோட அப்பா இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறது பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. நீங்கள் இப்படி ஷாக்காக பார்க்குறத பார்த்துட்டு உங்களோட அப்பா என்னம்மா இப்படி பார்க்குற, பாஸ் ஆகிடுவது தானே அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோட தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ கரெக்டாக ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண டைம் வந்திருக்கும். தட் மீன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்கள்ல. அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த சர்வர் ஓப்பன் பண்ணால் அது ரொம்பவே லோட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஆன் டைமில் கரெக்டாக அதே பார்த்துட்ருப்பாங்க. அதனால அந்த சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால லோட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஆகிடுது. இன்னுமே உங்களுக்கு ரிசல்ட் தெரியல. இதுக்கு முன்னாடி கூட எதுவும் தெரிவிக்கல. ஆனால் இப்போ வந்துட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சா, ரிசல்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக பார்க்க முடியாதனால அப்படி வேர்த்து ஊற்றுது. எங்கே ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி பயமாக வேறு இருக்குது. நீங்கள் அப்படியே பயந்துட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக ரிசல்ட் வந்து உங்களோட அப்பா பார்த்துட்றாரு. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்போ பார்த்துட்டியா, ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களோட அம்மாட்ட காட்டுறாங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படியே ஷாக்காக பார்த்துருக்காங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, போச்சு ஃபெயில் ஆகிட்டேன். என் அம்மா ரியாக்ஷன்லேயே தெரியுது. ஃபெயில் ஆகிட்டேனா, அப்போ இன்னொரு வருஷம் 12th படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கஷ்டமாக இருக்கும்ல. அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமோ அப்படிலாம் தோணுது. அப்படியே உங்களோட அம்மா உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் அம்மா அது வந்து ஃபெயில் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க உங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு எப்படி நீ பாஸ் ஆன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு அழுகே வந்துடுச்சு. அவ்வளோதான். இதை கேட்டு உங்களுக்கு சிரிக்கிறதா, சந்தோஷப்படுறதா, இல்லை கவலைப்படுறதா அப்படின்னு ஒன்றுமே புரியல. அம்மா அதுக்கேம்மா நான் ஃபெயில் ஆன மாதிரி ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், நீ ஃபெயில் ஆகிட்டா கூட நான் இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு தெரியல. ஆனால் எப்படி சரியான மக்கு சாம்பிளான நீ எப்படி பாஸ் ஆன? வாத்தியார் பிள்ளை மக்குங்கிறதுக்கு முழு உதாரணமே நீ தான். ஆனால் எப்படி பாஸ் ஆன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறாங்க. உங்களோட அப்பா உங்களோட அம்மா தலையிலே ஒரு போடு போட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, என் பொண்ணு பாஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணி பாஸ் ஆகிட்டான்னு எப்படி ரிலேட்டிவ் கால சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் திருப்தியாக இருக்குது. அப்பா சாமி எப்படி 12th பாஸ் ஆகிட்டோம், இதுக்கு மேலே ஏதாவது பண்ணி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடணும், இல்லைன்னா காலேஜ் போகணும், அவங்களையும் பாஸ் ஆக இல்லைன்னு பார்த்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ உங்களோட அப்பா அப்படி உங்கள் ரிலேட்டிவ் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத கேட்குது. அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஆமாம் அண்ணா, நான் வந்துட்டு அடுத்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட அம்மா இவ எடுத்த மார்க்குக்கு எந்த காலேஜில் சீட் கிடைக்காது, இன்ஜினியரிங் காலேஜா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆமாம் எந்த காலேஜில் சீட் கிடைக்காது, அப்போ நீ சும்மா இருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விடுறேன் அப்படிங்கிறாரு. எது ஆர்ட்ஸா? இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிற டென்ச்சு போயிடுறீங்க. போயிட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு சாயந்தரம் தான் வரீங்க. அப்படி கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது என்னென்னா உங்களோட வீட்டில் டேபிள் ஃபுல்லாக, அதாவது அப்பா ஹாலில் உட்காந்துருக்காரு, அம்மாவங்க சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. டேபிள் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா நோட்டீஸ், அது இது அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது. அதை பார்த்து ஒரு செகண்ட் தலையே சுற்றி இருக்கு உங்களுக்கு. என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வயன் வந்துட்டியா, நீ வா வந்து உட்காரு, உனக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்குன்னு கேட்குறாரு. அப்போ காலேஜா, அதெல்லாம் வேணாம், எனக்கு 12th முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு பெண்டு கழுந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அப்பா, இங்கே பாருமா வயன், நான் உன்னோட அப்பா ஒரு டீச்சராக இருக்கேன். ஸோ நானே என் பொண்ணை படிக்க வைக்கலன்னா எப்படி நான் மற்றவங்கள படிக்க வைக்க சொல்லி கேட்க முடியும், புரியுதுல்ல? ஸோ நீ படித்தே தான் ஆகணும், அப்பாக்காக ஜஸ்ட் பாஸ் ஆகினா கூட போதும், நான் எதாவது மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களோட அம்மா இவளுக்கு அது படிப்பு மண்டையில் ஏறதாவது, நான் என்ன இவன் இதில் பாஸ் ஆன ஷாக்லேருந்து வெளியே வரல, அடுத்து காலேஜா அப்படின்னு செம்மையாக அவங்கள பங்கம் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த வெறிப்புலேயே அதை வெறியாகும்ல, என்னை இவ்வளோ மட்டமாக பேசுறியா நீ, இதுக்காகவே நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்பா நீங்கள் எந்த காலேஜ் வேணால் சேர்த்துங்க, என்ன கோர்ஸ் வேணால் சேர்த்துங்க, நான் படிப்பேன், நல்ல மார்க் கூட வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்தாவா சவாலை விட்டுட்டு கிளம்புறீங்க.
இப்போ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அடுத்த நாள் போகுது. நீங்கள் டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறது வரது இந்த மாதிரியே இருக்கும். அப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. அப்போ உங்களோட அப்பா வந்துட்டு அவன் வா நம்ம காலேஜுக்கு வந்துட்டு போகலாம், போயிட்டு அப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு காலேஜில் சேர்ந்துடுறோம்ல, ஸோ அந்த மாதிரி சேர்த்திட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. அட்மிஷன் போட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்களும் அப்படியே உங்களோட அம்மா அப்படியே பார்க்குறீங்க. அவங்க இது ஒன்று தான் இவளுக்கு அப்படிங்கிறாங்க. செம்மையாக அவங்கள வந்துட்டு மட்டம் தட்டுவாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா வந்துட்டு நீங்கள் அவங்களோட அம்மாவை மட்டம் தட்டி பேசுவீங்க, அவங்க உங்களை அப்படி பேசுவாங்க. ஒரு மாதிரி நல்ல பாண்ட் தான். ஆனால் சமயம் மாதிரி கோவம் வந்து பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே வந்துட்டு காலேஜுக்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு அட்மிஷன்லாம் போட்டுட்டு வரும்போது தான் அவங்களுக்கு பயமே ஆரம்பிக்குது. என்னப்பா இவ்வளோ பெரிய காலேஜ், என்னோடய மார்க்குக்கு எப்படிங்க ஷீட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டொனேஷன் கொடுத்தோமா அப்படிங்கிறாரு. அப்பா அதெல்லாம் உங்களுக்கு சேவிங்ஸ் தானே, அவ்வளோ பண்ணிட்டு எங்கே போனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எல்லாமே உன்னோட படிப்புக்காக தானே, பரவாயில்ல எதுக்கு நான் சேவ் பண்ணுறேன் உனக்காக தானே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகுது. அப்பா அப்படிங்கிறீங்க. வாடா வாங்கி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர்றாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது. உங்களோட அம்மா கத்துறாங்க. சேவ் பண்ணி வச்சிருந்த எல்லா மணியும் கொண்டு போய்ட்டு அங்கே கொடுத்துட்டு வர்றீங்க. இந்த நாய் படித்து கூட தொலையாது, ஏதாவது ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சினா என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிற கத்துறாங்க. நீங்களும் அப்பா அதை ரிட்டர்ன் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் உங்களோட அப்பா வந்துட்டு எனக்கு நீ படித்தா போதும், அவ்வளோதான், நான் என்ன எவ்வளோ பணம் வேணால் செலவு பண்ணுவேன், இந்த வீட்டை கூட விற்பேன் அப்படிங்கிறாரு. உங்களோட அம்மா அப்படியே பொறி கட்டி தூக்கி எறிகிறாங்க. விற்பேன், இது என் அப்பா எனக்கு கொடுத்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. உங்களோட அப்பாவும் மண்டை செஞ்சுட்டு ஆமாம்ல சரி ஓகே நான் ஒரு வீடு வாங்கி அதை கூட விற்று என் பொண்ணை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பேசிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது படிக்காத மக்க பிள்ளைக்காக என் அப்பையா இவ்வளோ பண்ணுறாரு, கம்முன்னே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு காலேஜுக்கு ஃபஸ்ட்டு டே, நீங்களாம் அப்படியே காலேஜுக்கு போகிறீங்க. போனால் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒருத்தருமே இல்லை. புதுசாக ஒரு காலேஜ், பெரிய காலேஜ் வேறு, யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது. அங்கே இருக்கிற பசங்க பொண்ணுங்கள்லாம் அழகாக ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுட்டு செம படிப்பாளி மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தா தான் உங்களுக்கு வயிறே கலக்குது. அப்படியே நீங்கள் சரி ஓகே கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு எங்கே, அதாவது புதுசாக போனால் எந்த இடத்துக்கு போகணும்னு தெரியாதுல்ல, யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா எல்லா புக்கும் கைமா சுற்றுதுங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன வெளியே கூட புக்கும் கைமா சுற்றிட்டு இருக்கிறாங்க. சாரி, சரியான படிப்பாளி காலேஜாக இருக்குமோ, தெரியாமல் வந்து மாட்டிட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக திரும்பி பார்க்குறீங்க. உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு பேந்த முடிச்சுட்டு அங்கேயும் பார்த்துட்டு பயந்து போய் நிற்கிறா. இவன் என்ன பார்க்க நம்மள மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறா, பேசலாமா புதுசா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஏன்னா அந்த காலேஜ்லேயே அந்த பக்கம் போகிற ஸ்டூடெண்ட்டில் நீங்கள் அவ 2 பேர் மட்டும்தான் கையில் புக் இல்லாமல் நிற்கிறீங்க. ஸோ அப்படி பார்க்குறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்கள பார்த்துட்டு என்ன தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் நீங்கள் புதுசா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் ஆமாம் நீங்கள் அப்படிங்கிறா. நானும் இன்றைக்கி தான் வந்தேன், ஃபஸ்ட் இயர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் நானும் ஃபஸ்ட் இயர் தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் என்னோடய பேர் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கிறீங்க. அண்ட் அந்த பொண்ணும் ஹாய் வயன், என்னோடய பேர் சாரா அண்ட் நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறா. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கா, நானும் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு செம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே தான் சரி அப்போ உனக்கு கிளாஸ் தெரியுமான்னு கேட்குறீங்க. அவள் வந்துட்டு யாருக்கு தெரியும், வா போய் தேடிக்கலாம், இல்லைன்னா யாரையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறா. எங்கே கேட்குறது, எல்லா புக்கும் கைமா தெரியுறாங்க, எனக்கு எங்களால் பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. அதே தான் அவளுக்கும், உனக்கும் பயமாக இருக்கா, எனக்கும் தான், என்னாலலாம் இவங்களை பார்த்தா இங்கே சர்வே பண்ண முடியுமா முடியாதானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. அப்போ தான் வந்துட்டு 2 பேரும் உங்களோட மார்க்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் பார்டர் பாஸில் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிருப்பீங்க, அவ்வளோ அதே மாதிரி தான். டோட்டல் மார்க்கு கூட 2 பேருக்கு ஒரே மார்க்கு தான். ஏன்னா பார்டர் பாஸ் அப்படின்னா அதே மார்க் தானே வரும், அப்படி தான் மார்க் வாங்கியிருக்கீங்க. 2 பேருக்கு செம்ம சிரிப்பு. அப்போ நீயும் என்ன மாதிரி தானா, செம்மையாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு ஆமாம் வேறு என்ன பண்ண முடியும், சொல்ல கேட்காம என் அப்பா இங்கே தான் படித்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் வந்துட்டு உனக்கு இதே பிரச்சனையா, எனக்கும் தான் இதே பிரச்சனை, சொல்ல கேட்காம எனக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க, கோர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்ட மாதிரியெல்லாம் கிடையாது, கோர்த்து விட்டுட்டாங்க. என்னால் முடியாது, எப்படி நான் படித்து எப்படி தெப்ப தேர போகணும் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக உங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. பட் பெரிய காலேஜ் அப்படிங்கிறனால ஒரு சில ப்ளூ பிரிண்ட் மாதிரி முன்னாடி வச்சுருக்காங்க சென்டரில். அதை பார்த்துட்டு
கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு, இன்ஜினியரிங் இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லி அங்கேயும் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு இடத்துல போகிறீங்க. இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுதான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு. பட் உங்களோட டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் எங்கன்னு தெரியல. என்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா எல்லா பக்கம் புக்கை வச்சுட்டே தெரியுதுங்க. சை என்னடா இது காலங்காத்தால புக்கும் கைமா தெரியுறாங்கன்னு உங்களுக்கு வெறுப்பாகுது. அப்போது உங்களை மாதிரியே ஒரு மாதிரி செம்ம டென்ஷனாக அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்துக்கிட்டு ஒரு பையன் கையில் புக்கே இல்லாமல் நிற்கிறத பார்த்துட்டு அவன் கையிலையும் புக்கே இல்லை ஃபஸ்ட் இயராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போய் பேசுகிறீங்க. ஸோ அந்த பையனும் ஹாய் என்னோடய பேர் ஹோபி அப்படின்னு சொல்கிறாரு. ஹோபி உன் பேர் நல்ல பேர் ஆக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தெரியுமான்னு கேட்கவும் எது நீங்களும் அதுதானா, நானும் அந்த கருமத்தை தேடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. கருமமா அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கவும் ஆமாம் கர்மந்தான், ஏன்டா என்னை குழந்தைங்க சேர்த்துனாங்கன்னு இருக்குது. இவங்க ஊருக்குள்ளே பேர் வாங்கிக்கிறதுக்காக என்னை குழந்தைங்க சேர்த்திட்டாங்க. எனக்கெல்லாம் படிக்கிறது இன்ட்ரெஸ்டே இல்லை தெரியுமா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீயும் எங்களை மாதிரி தானா, அப்போ நம்ம 3 பேர் ஒரே குட்டியில் வந்த மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்கள் மார்க்கு சொல்லுங்கள், நான் ஒன்றும் உங்கள் அளவுக்கு மோசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் சொல்கிறாரா. நீங்கள் 2 பேரும் பார்டர் பாஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே மார்க் சொல்கிறீங்க. அவர் அப்படியே சிரிக்கிறாரு. எதை பார்டர் பாஸா, இருந்தாலும் ரொம்ப மோசம் பாருங்க, பொண்ணுங்களாம் நல்லா படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேசுறதை பார்த்தா எங்கேயோ அவர் உங்களோட கொஞ்சம் மார்க் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்கள் 2 பேருக்கு ஃபீல் ஆகவும் நம்மளே நோஸ்கிட்ட ஆரம்போ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உன் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் உங்களை விட ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு உங்களை விட 2 பேர்த்தோட ஒரு 10 மார்க் ஜாஸ்தி சொல்லிட்டு எப்படி ஜாஸ்தி தானே அப்படின்னு சிரிக்கிறாரு. உங்களுக்குன்னா ஏண்டா 10 மார்க் ஜாஸ்தி எடுத்துகிட்டு ஏதோ அப்படியே பெரிய இவனாட்ட பேசுகிறேன், பாய் மூடிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் டக்குன்னு அங்கேயே ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. இப்போ எல்லோரும் அவங்களோட கிளாஸ்க்கு போயிட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் இந்த லைப்ரரிக்கு அந்த மாதிரி போகிற பசங்களை தான் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பெல் அடிச்சது கூட தெரியல. 3 பேரும் அங்கே இங்கே இப்படி பராக்க பார்த்து நடந்து போகிறீங்க. அப்போ கரெக்டாக ஒரு ப்ரொஃபஸர் ஹலோ என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஃபஸ்ட் இயரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். திரும்பி பார்க்குறீங்க 3 பேருமே. பார்த்தா அது நம்ஜூன். நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு நீங்கள் 2 பேர் சொல்லவும் ஹோபி வந்துட்டு எஸ் வி ஆர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறாரு. இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் கேட்குறாரு. ஸோ அதுக்கு ஹோபி கிளாஸ் தெரியலப்பா, சும்மா இங்கே என்ன வேலைன்னா நான் என்ன பண்ணிட்டோம், இவ்வளோ பெரிய காலேஜ் கரெக்டாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு யாருக்காவது சொல்கிறீங்களா ஒன்றா, எல்லாம் காலங்காத்தால புக்கும் கைமாவே தலையை குடிச்சிட்டு போனா யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது, நாங்களாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம், கிடச்சா போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ஜூன் வந்துட்டு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எஸ் அஃப்கோர்ஸ் வி ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி ஒரு மாதிரி அந்த ரேப்பெல்லாம் பாடுறப்ப கையாடிகிட்டே இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்படி ஒரு இடத்துல காலு கை நிற்க மாட்டேங்குது, ஆடிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. நம்ஜூனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஓகே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட் எடுங்க, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இன்னொரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் வந்துடும், ஃபஸ்ட் இயர் கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் கிட்ட நம்ம ஹோபி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கமான் கேர்ள்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ சென்டரில் அவர் தான், இந்த பக்கம் நீங்கள், இந்த பக்கம் சாரா. ஸோ சார் வந்துட்டு எப்படி போகிறாருன்னா ஒரு மாதிரி காதில் வந்துட்டு பாட்டு கேட்குறது இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஹெட்ஃபோன் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே காதில் மாட்டிக்கிட்டு உங்கள் 2 பேர்த்தோட ஷோல்டரில் கை போட்டுட்டு ரிங் மாஸ்டர் சிங்கம் போல் சுற்றி சுற்றி வரும் பெண்கள் வேக்காதே எனக்கு அப்படின்னு பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ஜூன் பார்க்குறாரு, பைத்தியக்காரனுங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே தான் அவர் அந்த பக்கம் திரும்பி போகிறாரு. இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் அவர் பாடுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேபி டால்னா உனக்கு அப்படின்னு பாடுறீங்க. ஸோ சாரா டேடி பேர் நீ எனக்கு அப்படின்னு பாடுறா. ஸோ 3 பேரும் ஒரு மாதிரி செம்மையாக வைப் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து வேறு ஒரு பீரியட் போயிட்டுருக்கு. அவங்களும் வந்துட்டு என்னது ஃபஸ்ட் நாளே லேட்டாக அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் தான் மேம் எங்களுக்கு கரெக்டாக தெரியலை எந்த இடம்னு, ஸோ இப்போ ஒருத்தங்க சொன்னாங்க அதனால தான் கண்டுபிடிச்சி வந்தோம், சாரி அப்படிங்கிறீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு உள்ளே வரலாமா, எவ்வளோ நாள் இங்கே நிற்கட்டும், ரொம்ப தூரம் அழைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. பேச்சு ஒரு மாதிரி தினசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களும் பார்க்குறாங்க அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும். அப்படியே வந்துட்டு ஹோபி வந்துட்டு ஒரு 3/4 பேண்ட் தான் போட்டிருப்பாரு, ட்ரெஸ் கோடெல்லாம் வந்துட்டு அங்கே கிடையாது. ஸோ அப்படியே பார்க்குறாங்க 3/4 மாதிரி இருக்கும்ல, ஸோ அது மாதிரி ஒரு ஷார்ட்ஸு, கலராக பூவாக போட்ட மாதிரி சட்டை, கழுத்தில் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி ஹெட்ஃபோன் இருக்குல்ல, ஸோ அது ஒன்று, காதில் இன்னொரு பெரிய ஹெட்ஃபோனு, கையில் பேகு, அப்புறம் ஹேண்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி வளையமாக போட்டுட்டு ரிங்கெல்லாம் அப்படி 10 வரலுக்கு போட்டிருக்காரு. அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு
என்ன இவன் காலேஜுக்கு வந்திருக்கானா இல்லை ஏதாவது ஷோக்கு வந்திருக்கானா இப்படி வந்திருக்கான் தலையெழுத்து. முதல்ல காலேஜுக்கு ட்ரெஸ் கோட் கொண்டு வர சொல்லணும். யார் கேட்குறா? ட்ரெஸ் கோட் கொண்டு வந்தால் ஒரு பசங்களும் படிக்க வர மாட்டானுங்க. எத்ததெல்லாம் பார்த்துட்டுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையே அடிச்சுட்டு போவாங்க உள்ள அப்படிங்கிறாங்க. ஸோ 3 பேர் அப்படியே வந்துட்டு ஹே அப்படின்னு சொல்லி கத்திட்டு போகிறீங்க. ஆனால் அங்கே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்க 3 பற்றி வேடாக பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் ஒரு மாதிரி அவங்க ட்ரெஸ் கோட் வந்துட்டு ஆளாளுக்கு பிடிச்ச மாதிரி தான் போட்டிருப்பாங்க. பட் எல்லோரும் வந்துட்டு நல்லா படிப்பாங்க. ஸோ அந்த காலேஜே வந்துட்டு டாப்பில் வர பசங்க தான் படிக்கிற காலேஜ். 1 2 உங்களை மாதிரி வந்துட்டு நல்லா பணம் கொடுத்து வேறு வழி இல்லாமல் சேர்த்து விட்டது வந்துட்டு உங்களை மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் தான் போய் சிக்கிருக்கீங்க 3 பேரும். நேராக போயிட்டு 3 பேரும் சொல்லி வச்ச மாதிரி லாஸ்ட் பெஞ்சுக்கு உட்காடுறீங்க. அப்படி வந்துட்டு ஆட்காலும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு ஹே உனக்கும் லாஸ்ட் பெஞ்ச் தான் பிடிக்குமா? இந்த வருஷம் நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணுறோன்னு ஹைவேலாம் போட்டுக்கிறீங்க. ஸோ அந்த மேம்கிட்ட ஷாடாப் அப்படின்னு ஒரு கற்றுது. ஓகே ஓகே சாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. நீங்களும் மேம் சாரி அப்படிங்கிறீங்க. தொலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் அப்படி தான் போகுது. நெக்ஸ்ட் அதாவது அந்த முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஹவர் வரும்ல, அப்போ வந்துட்டு கரெக்டாக இந்த மேம் வெளியே போக கரெக்டாக இன்னொரு பர்சன் உள்ளே வராரு. யாராச்சும் கொஞ்சம் கூட பிரேக் இல்லாமல் உடனே வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா நம்ஜூன். ஸோ ஆரம்பம் அங்கே வராரு. அப்படியே 3 பேர்த்துக்கு கண்ணெல்லாம் வைட் ஆகுது. அதுவும் ஹோபிக்குனா தண்ணி பாட்டில் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்ருப்பாரு. அப்படியே ஒரு மாதிரி குடிச்ச தண்ணியெல்லாம் வெளியே வருது. அவர் முறைச்சிக்கிட்டே ஆரம்பம் இங்கே ஹோபி பார்த்தா வந்துட்டுருக்காரு. அப்படியே பாக்கெட்டில் ஒரு மாதிரி கையை விட்டுட்டு வரும்போதே அடிச்சிருவார் போல். பார்வையாக அப்படி இருக்குது. இங்கே ஹோபி வாய்க்குள்ளே வச்சுருக்க தண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கதக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ஜன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க 3 பேர்த்துக்கிட்ட வந்து கெடப் அப்படிங்கிறாரு. அப்படி 3 பேர் திருத்துன்னு முடிச்சுட்டு எழுந்திருக்கிறீங்க. எனக்கு காலையில் ஆட்டம் போட்டுட்டு வந்தது அந்த அளவுக்கு. அப்படி 3 பேர் திருத்துன்னு முடிச்சுட்டு எழுந்திரிக்குவோம். உங்களுக்கு நான் பயமாக இருக்குது. இவர் தான் ப்ரொஃபஸரா? பார்க்க ஏதோ ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தார். இது தெரியாமல் இந்த ஹோபி வேறு வாய் விட்டானே. போச்சு, இனிமேல் 3 பேர்த்தையும் நல்லா கார்னர் பண்ண போகிறாங்க. என்ன கடவுளே, கொடுமையான வாழ்க்கை எனக்கு கொடுத்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கிறீங்க மனசுக்குள்ளே. அப்போது நம்ஜன் வந்துட்டு 3 பேருமே இங்கே தான் உட்கார போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாங்கள் வரும்போது இங்கே தான் சீட் காலியாக இருந்துச்சுங்க சார். நீங்கள் ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்கவும், இல்லை நான் இங்கே வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக நம்ஜன் சொல்லவும், சாரா தான் வந்துட்டு சார் தெரியாமல் கேட்டா சாரி அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டாக பேசுகிறா. கோபி அப்படி பார்க்குறாரு. இவன் என்னடா சப்போர்ட் பண்ணுறாளா? பரவாயில்ல பண்ணட்டும், ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஜாடை பண்ணுறாரு. நீங்கள் ஆமாம் சார் தெரியாமல் அப்படி பண்ணிட்டோம், சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், உங்களெல்லாம் மன்னிக்கிற அளவுக்கு பெரிய மனப்பக்கம் எனக்கு கிடையாது. எனக்கு டிசிப்ளினாக இருக்கணும். டேய் என்னடா சாப்பிட்டது, என்ன பேண்ட் இது, ட்ரெஸ் கோடு இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்படி சிங்கிச்சான்னு பூவாக போட்டு சட்டை போட்டு வருவியா என்ன? ஏன் சட்டை மட்டும் பூவாக போட்டிருக்க, ட்ரௌசரையும் பூவாக போட்டு வர வேண்டிய தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஹோபின்ட்டு அது மாதிரி என்கிட்ட டிசைன் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்கிறாரா. வாயே கம்மி இருக்க மாட்டேங்கிறது. ஓ இருந்தால் போட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ஜன் கேட்கவும், இல்லை இருந்தால் கிழிச்சு போட்டுருவேன், நான் போட மாட்டேன் இனிமே அப்படிங்கிறாரு. ஸோ நம்ஜனும் பார்த்துட்டு மரியாதையாக அடக்கமாக இருங்க என்னோடய கிளாஸில் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாரு. அப்போது இந்த பக்கம் ஹோபி பார்த்துட்டு அதை பார்த்துட்டு, ப்ரொஃபஸர் சார் இந்த காலேஜில் ட்ரெஸ் கோட் இல்லை, ஸோ என்ன ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தனாவேட்டா உட்காந்துக்கிறாரு. நம்ஜனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனால் அது ரூல்ஸ் தானே. ஸோ ட்ரெஸ் கோட்லாம் வந்துட்டு யாரும் இது கேட்கக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடலாம். ஏன்னா அது ஒரு ஃப்ரீடமான காலேஜ். ஸோ எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்மளோட கேரக்டரில் தான் இருக்கே தவிர நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் இருக்கும். தட் மீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட் அந்த இடத்துல அந்த காலேஜில் வந்துட்டு ஒரு மாதிரி ரூல்ஸ் மாதிரியே வச்சுக்கோங்களேன். அதனால் வந்துட்டு அதை இது பண்ண முடியாது. ஏன் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க ட்ரெஸ்ஸு, யார் ஹேர் ஸ்டைல் இப்படிங்கிறத யாரும் இது கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ஜன் போய்ட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு நான் தூக்கமாக வருது. யாராவது கிளாஸ் எடுத்தால் தூங்கிடுவீங்க. அதுவும் அவர் பேச்சத்தே புரிய மாட்டேங்குது. அப்படியே செவத்தில் சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு லாஸ்ட் பெஞ்ச் நான் என்ன நடத்தினேன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் சொல்லி தப்புன்னு விழுந்துட்டே இருக்கிறீங்க. அப்போ சாரா தான் வந்துட்டு ஐயோ இவனை இப்படி தூங்கி வழியிடா, அந்த ஆள் வேற இவளையே பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன எழுந்துட்டு அப்படிங்கிறா. ஆமாம், ஆனால் நடுவில் உட்காந்துக்க ஹோபி வந்துட்டு சாராவே பார்த்துட்டு இருக்கவும், டே பைத்தியக்காரா என்ன ஏன்டா பார்த்துட்டு இருக்க, அவளை எழுப்புடா அப்படின்னு சொல்கிறா.
ஸோ எழுப்புறேன். பேபி டால் அப்படிங்கிறாரு. ஸோ அவள் கடுப்பாயிட்டு ஒரு ஹேரும் கிடையாது, மறைந்து அவளை எழுப்பு, டாலாண்டாளு அப்படின்னு சொல்கிறாளா. அவரும் வந்துட்டு ஐயோவா நீ எந்திரி அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏய் என்னாச்சு லஞ்ச் டைமா தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேக் தூக்கிட்டு எந்திரிச்சு அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரியலைஸ் ஆகுது, தூக்க கலக்கத்தில் போயிருப்பீங்க. பார்த்தா நம்ஜன் அங்கேயே நிற்கிறாரு. திரும்பி பார்க்குறீங்க, எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் சாரா அண்ட் ஹோபி 2 பேர் தலையிலே ஒரு மாதிரி நெத்தியில் அப்படி தலையில் கை அடிச்சுட்டு வருவாங்க, அந்த மாதிரி தான் தலையிலே அடிச்சுக்கிறாங்க. ஐயோ சாமி அப்படின்னு. நீங்கள் போச்சா வாலண்டியராக வந்து சிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் நஞ்சல் வந்து எங்கே கிளம்பிட்டேன், நான் ஜஸ்ட் உன்னை கூப்பிட்டேன் பேக் எதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. இல்லை அது வந்து பேக்கில் கா 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 அப்படிங்கிறீங்க. என்ன கா 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 அப்படின்னு சொல்லவும் காஸ்ட்லியான திங்ஸ் இருக்குங்க சார் அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஏன் அந்த பூச்சாண்டி திருடிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹோபிக்கு கடுப்பாது, யாரை பார்த்து பூச்சாண்டிங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு எழுதுறாரு. ஆனால் சராதான்ட்டு சும்மா இது வாங்கிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறா. ஆனால் வந்துட்டு நம்ஜுனுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. ஸோ செம கடுப்பாயிட்டு அப்படியே டஸ்ட் தூக்கி தொப்புன்னு ஹோபி தலையிலே போட்டுடுறாரு. ஸோ ஏற்கனவே ஹோபியோட தலை கலர் கோரி மாதிரி தான் இருக்குமா. இப்போ வந்துட்டு அது டஸ்டெல்லாம் வந்துட்டு பட்டு ஒரு மாதிரி வெள்ளை ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சாராக்கு சமசிரிப்பு. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு உங்களுக்கே சமசிரிப்பு வந்துச்சு. ஆனால் உங்களுக்கு 3 பேர்த்தையும் சேர்த்து வெளியே அனுப்பி முட்டி போட வச்சுறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது, காலேஜில் கூட முட்டி போட வைக்கிறாங்க, என் ஸ்கூலில் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு ஒன்றுமே முனைக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே தான் 3 பேரும் ஸ்டார்டிங் டேஸ்லேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 மாதம் முடிஞ்சு இன்னுமே சண்டை போடுறது, அப்புறம் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செம்மையாக வந்துட்டு காலேஜில் ஃபன் பண்ணுறது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த 6-7 மாதம் வந்துட்டு பனிஷ்மெண்ட்டுக்கு அளவே இருக்காது. 3 பேரும் வந்துட்டு அவ்வளோ அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதுவீங்க. காலேஜ்லேயே ரொம்ப ஃபஸ்ட்டான ஸ்டூடெண்ட்னா அது உங்கள் 3 பேர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸே பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுக்க மாட்டீங்க. 3 பேரும் ஒரே மாதிரி கேரக்டர் தான். ஸோ செம்மையாக லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு படிக்காமல் மற்ற எல்லா வேலையும் பண்ணுவீங்க. பட் டேஸ் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறந்து போகிற மாதிரி, செம்ம ஃபாஸ்ட்டாக டே வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் 3rd இயர் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஹோபிக்கு அப்படி தான். நம்ம ஃபஸ்ட் இயர் போகிறப்போ அவன் வந்திருந்தான், 2nd இயருக்கும் அவனே ப்ரொஃபஸராக வரான், 3rd இயருக்கும் அவனே ப்ரொஃபஸராக வரான், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே மண்டையை வச்சுருக்கிறீங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஹையர் கிளாஸ்க்கு போகிறப்ப வேறு ஆள் வந்துட்டு ப்ரொஃபஸராக வருவாங்க. பட் நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு அடுத்தடுத்த இயருக்கு போகிறப்போ நம்ஜனும் அங்கே வர்றாரு. ஸோ என்னென்னா அவர் வந்துட்டு இங்கே பார்த்துட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக படித்து எக்ஸாம் எடுத்து, ஸோ அந்த மாதிரி அந்த காலேஜ்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து ஹையர் ப்ரொஃபஷனுக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாமே எழுதி பாஸ் ஆகிட்டு அவர் செம்ம ப்ரில்லியண்ட்டாக ஸோ பாஸ் ஆகி அடுத்தடுத்து இதுக்கு வராரு. உங்களால் முடியல, ஃபைனல் இயர்க்காச்சும் வராமல் இருந்தால் போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் ஃபைனல் இயர்க்கே போயிடுறீங்க. அப்போவும் வந்துட்டு 3 பேர் ஃபஸ்ட் டே காலேஜுக்கு போகிறப்போ இன்றைக்கும் அந்த கிளாஸில் இருப்பானா என்ன, கடவுளே வேணாம் ப்ளீஸ் ஃபெயில் பண்ணிடுவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேடிட்டே போகிறீங்க. ஆனால் ஃபஸ்ட் அவரே நம்ஜுன் தான் அப்படியே சிரிச்சிட்டே உள்ள வராரு. அவ்வளோதான், நீங்கள் 3 பேர் செம ஷாக்கு. லேட்டாக தானே வரீங்க, வெளியே நிற்க வச்சிடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டீங்க. ஹோபிக்குனா கேட்டே போடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கேட்டுறாரு, சார் நீங்கள் என்ன நாங்கள் எந்த கிளாஸ் போனாலும் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹோபி வந்து கேட்குறாரு. அதுக்கு நம்ஜுன் வந்துட்டு முடச்சிட்டே, ஏன்னா உங்கள் வாழெல்லாம் சொல்கிறதுக்கு, அதாவது உங்கள் வாழெல்லாம் அடுக்கி வெட்டுறதுக்கு நான் தானே கரெக்டான ஆள், அதனால தான் வரேன், மரியாதையா கிளாஸ்க்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எல்லாருக்கும் செம சிரிப்பு. ஏன்னா அவங்களும் கூட படிக்கிறவங்க தானே. 4 வருஷமாக நீங்கள் படுற பாட்டை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க, அதாவது 3 வருஷமாக. ஸோ இந்த வருஷமாக இவங்க நல்லா சிக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லா படிக்கிற படிப்பாளிஸ் எல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நக்கல் பண்ணுறாங்க. நீங்கள் 3 பேரும் ஹேய் ரொம்ப பேசாதீங்கடி, போங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ஒருத்தங்கிட்ட வேலைக்கு தான் போவீங்க. ஆனால் நாங்கள் 4 பேர்த்துக்கு வேலை கொடுப்போம், யாரும் தெரியும், நாளைக்கு என் கம்பெனிக்கு நீ வேலை தேடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போ உட்காடுறீங்க லாஸ்ட் பெஞ்சில். நம்ஜுன் பார்க்குறாரு, இந்த வருஷமும் லாஸ்ட் பெஞ்ச் தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாங்கள் எப்பயுமே இதே இடம் தான் சார், ப்ளீஸ் யாருக்கு வேணால் பிடிச்ச இடத்துல எங்கே வேணால் உட்காந்துக்கலாம், இதுதானே ரூல்ஸு, யாருக்கும் இந்த மாதிரி சின்ன ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் நம்ஜுன்னு சொன்னால் அடங்கவே மாட்டீங்க. பட் இப்போ வந்துட்டு என்ன ஆகிட்டே இருக்குதுன்னா, டேஸ் போக அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. ஃபைனல் இயர் அப்படிங்கிறதுனால எல்லோரும் நல்லா படிக்கிற பசங்களே திணறாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது.
ஸோ நீங்கள் 3 பேருக்கு அங்கே வந்துட்டு உங்களால் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, அதாவது சர்வே பண்ணவே முடியல. ஃபஸ்ட் டே எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இங்கே நம்ம தாக்கு பிடிப்போமா நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. இவ்வளோ வருஷம் ஒன்றும் தெரியல, பட் இப்போது ரொம்பவே வந்துட்டு கிடுப்பிடியாக இருக்குது. அதுவும் நம்ஜன் கிளாஸ்ன்னு வந்துட்டா படிக்கிற பசங்களே வந்துட்டு தப்பிச்சு ஓடிடலாம் வாங்குற நிலைமைக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு, அவ்வளோ படிக்க சொல்கிறாரு. ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்குது காலேஜு. இது இல்லாமல் அவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ரொஃபஸர் அப்படிங்கிற அவார்டு வேறு கொடுத்துருப்பாங்களா. ஸோ மனசும் வந்துட்டு எல்லாத்தையும் பாடாப்படுத்திட்டு இருக்காரு. நீங்கன்னா அவ்வளோதான்டா ஹோபி, நான் சாக போகிறேன், நான் செத்துட்டேன்னு வையேன், அதுக்கு வேணா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் நடக்க ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறீங்க. ஹோபி அதை பார்த்துட்டு அடிப்பாவி அப்படியா, அப்போ நானும் இங்கே கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு நான் செத்தாலும் ஆரம் தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா ஹோபி 3 பேர் எழுதி கையெழுத்து போட்டு அந்த பேப்பர் அங்கே வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கே மறுபடியும் சிரிப்பு வந்திருக்கும். 3 பேர் லைட்டாக சிரிச்சுட்டு. ஆனாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஹாப்பியாக தானே இருக்கோம். இந்த லைஃப்பில் யாருக்கு கிடைக்கும்? இந்த மனப்பக்குவம்லாம் நமக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம லைஃப்பில் எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு 3 பேர் நியாயம் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஆரம் பார்த்துருவாரு. அவருக்கு செம்ம கடுப்பு வந்துடுச்சு. கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாட்டி கண்ணா பின்னாடி திட்டிடுவார். அப்படியே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி 3 பேத்துக்கும் பயங்கர பலத்த அவமானம். இப்போது அந்த கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மரியாதையாக வந்துட்டு ஒழுங்காக படிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கிளாஸ்க்கு வாங்க, இல்லைனா காலேஜ்க்கு வராதிங்கன்ட்டு மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு. ஆனால் இப்போது ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு உங்களுக்குன்னா. அதுவும் வந்துட்டு பயங்கர மோசமாக திட்டிருப்பாரா. கேபினுக்கு வர கூப்பிட்டு இன்னும் படு மோசமாக திட்டிருப்பாரு. அப்படியே வெளியே சாரான்னு கோவி நின்றுக்கிட்டு என்னாச்சு வயன், உன்னை மட்டும் ஏன் கூப்பிட்டு திட்டினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை மட்டும் ஏன் கூப்பிட்டு திட்டினானா, முதல்ல வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் வந்துட்டு 3 பேரும் கேன்டீனுக்கு போகிறீங்க. ஸோ கேன்டீனுக்கு போனதுக்கப்புறமா அப்படியே சமக்கவும் நிறையா ஜூஸ் அது இதுன்னு வாங்கி வந்துட்டு குடிக்கிறீங்க. நிறையா பப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்கறதெல்லாம் ஹோபி அடைந்து கொடுக்குறாரு. ஸோ நல்லா படப்படப்படன்னு சாப்பிட்றீங்க. இவங்க 2 பேரும் ஏன் நீ இப்படி சாப்பிட்ற, உனக்கு என்னாச்சுன்னு கேட்கவும் எனக்கு சமக்கவும் இருக்குது, அதனால் இப்போ இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டே இருக்கிறீங்க. அந்த கேன்டீனில் அப்ளை பண்ணுறவங்களே பார்க்குறாங்க, எதுக்கு இன்றைக்கி அவள் இவ்வளோ சாப்பிட்றான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நான் அதுவும் கோவம் வருது. நான் எவ்வளோ சாப்பிட்டேன், உனக்கு என்ன, காசு கொடுத்து தானே சாப்பிட்றேன், கொடுக்குற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்போ தான் வந்துட்டு ஹோபி சாராவும் உங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு முதல்ல என்ன நடந்துன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு நடந்ததில் அப்படி சொல்கிறீங்க. அப்படி உங்களுக்கு அவ்வளோ அழுக விட்டு அவன் என்னை முட்டாள்னு வார்த்தை சொல்லி திட்டான். எனக்கு படிப்பு மண்டியில் ஏறாது, எனக்கு லைஃபே வந்துட்டு நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. அவ்வளோ கோவம் வந்துடுச்சு அவர் பேசுனதெல்லாம். ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. யாருமே படிக்காத பொண்ணாக இருந்தாலுமே முட்டாள்னு சொன்னதே இல்லையா. ஆனால் இப்படி நம்ஜன்னு சொன்னவும் உங்களுக்கு செம கடுப்பாயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ ஹர்ட் ஆகிட்டீங்க. அப்படியே சாரா பார்க்குறா, அவர் சொன்னாலும் சொல்லாட்டின்னு அவன் முட்டாள் தானே அப்படின்னு சொல்லவும் நீ வாய் மூடு, எனக்கு அந்த வார்த்தையை கேட்டாலே எரிச்சலாக வருது, கண்டிப்பாக அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அதுக்கு ஹோபி இருந்துட்டு அப்போ நீ நிஜமாவே சாக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சச்சா, நான் செத்தா எனக்கு தானே கஷ்டம், எனக்கு கஷ்டம், உங்கள் 2 பேருக்கு கஷ்டம். ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கணும், அப்புறம் என் அப்பா கஷ்டம், ஏன்னா அவங்க பொண்ணு இல்லாமல் இருக்கணும். ஆனால் அவனை பழி வாங்கிறதுக்கு எனக்கு இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறப்போ லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க 2 பேரும். எஸ், அவனை லவ் பண்ண போகிறேன், இதுதான் அவனுக்கு நான் கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லவும் நம்ம சாராக்கும் ஹோபிக்கும் அப்படியே ஷாக்கு பேய் அடைஞ்ச மாதிரி உங்களை பார்க்குறாங்க. எதுக்கான எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவும் பைத்தியம் கேபினில் கொண்டு போய் தலைக்கு அடிச்சிட்டானா என்ன, மென்டல் மாதிரி விளையாட்டுக்கா, அவனை லவ் பண்ணுறது அவனுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, உனக்கு நீயே வச்சுக்கிற ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அண்ட் சாரா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கிடையாது, என்னால் முடியும், அவனை நான் பள்ளி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி கொடூரமாக வில்லத்தனமாக சிரிச்சுக்கிறீங்க. இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது, வேடாக வேற இருக்குது. இப்படியெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறா. பட் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆல்ரெடி அந்த மாதிரி தான் ஸ்கிப் ஆகிருக்கும். அவங்கக்கிட்ட எவ்வளோ சொல்லியும் நீங்கள் பல பிளான்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வீடாப்பா வீட்டுக்கு கிளம்புறீங்க. வீட்டுக்கு போனால் உங்களோட அம்மா வந்துட்டு என்னடி ஒரு மார்க்கமாக தெரியல இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதானே, இந்த அம்மா நம்ம என்ன பண்ணால் கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஒன்றில் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. அப்படி உள்ள போனதுமே பயங்கரமாக யோசிக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்படி ஏதோ ஒரு ஐடியா கிடச்சிச்சு போல். அப்படி ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிகிட்டே சிரிச்சுட்டு அப்படி படுத்து தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சு செம்மையாக மேக்கப் பண்ணுறீங்க. அப்பாவே பார்க்குறாரு, ஐயோ என் பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு பார்த்துட்ருக்காரு உங்களோட அம்மா.
எதுக்கு இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு போகிறேன்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் என்றைக்குமே மேக்கப்லாம் அதிகமாக பண்ணிக்க மாட்டீங்க. கொஞ்சம் லைட்டாக சிம்பிள் மேக்கப் தான் பண்ணிப்பீங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஆனால் ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது. அதனால தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வாங்க போறியா என்னத்த அப்படின்னு சொல்லி அம்மா கேட்கவும், பள்ளி வாங்க போகிறேன், என்னோடய எதிரியை நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஹேரெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் ஃப்ளிப் பண்ணுறப்போ அந்த ஹேரோட அம்மா மூஞ்சிலே அடிக்குது. அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படி பார்க்குறாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு என்ன வேணிக்கு ஒரு மாறி போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு பைத்தியம் முத்திச்சுன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் காலேஜை முடிச்சு தான் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கிளாஸ்க்கு போயிட்டீங்க. சாரா அண்ட் ஹாபி 2 பேரும் உங்களை தேடி இருக்கிறாங்க வெளியே. எப்பயுமே மீட் பண்ணுற அந்த வெளியே ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க. சொன்னீங்க நான் கிளாஸில் இருக்கேன் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அடிப்பாவி எப்போ போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வராங்க. வந்து பார்த்தா கிளாஸில் எங்கேயுமே இல்லை. அப்படி சுற்றி பார்த்துட்டு அவங்க போய் உட்காந்துட்டு இவன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. சொன்னீங்க அப்படியே எந்திரிச்சு கையை காட்டுறீங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு டெஸ்கில் உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்கே செம ஷாக்கு. அங்கே என்ன பண்ணுற, அதெல்லாம் நமக்கு சங்கத்துக்கு ஆகாது வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் நீங்கள் இனிமேல் நான் இங்கே தான் உட்காருவேன், எனக்கு தெரியாது, இப்போ நீங்களும் இங்கே வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் அவங்கள்ட்ட மாட்டவே மாட்டேன்னு சொல்லவும், நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டாக தான் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணவும், கருமை கூட ஃப்ரெண்டாக சேர்ந்ததுக்கு என்னென்னாலும் அனுபவிக்க வேண்டியதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உள்ள வந்து அதாவது ஃப்ரெண்ட் டிஸ்கில் வந்து உட்காந்துப்பாங்க. இப்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஹவர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு லெசன்லாம் எடுத்து முடிச்சுட்டு போயிருப்பார். ஸோ செகண்ட் ஹவர் வருது, அடுத்து பிரேக் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் ஹவருக்குள்ள ஸோ அப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ஜுனோட ஹவர் தான், அவரோட பீரியட் வராரு. வந்து பார்க்கவும் கண்ணு நேராக லாஸ்ட் டெஸ்க்கு தான் போகுது. எங்கே அந்த 3 தருதலையும் காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. அப்படியே அங்கே பார்த்துட்டு கட் அடிச்சுட்டுங்க போய் தொலைஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் முடங்கிட்டு இருக்காரு. நல்லாவே கேட்குதுங்க 3 பேத்துக்கும். இந்த ப்ரொஃபஸர் நம்மளை பற்றி தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. ஸோ ஹோபி இருந்துட்டு வாயை மூடு, அவன் லாஸ்ட் டெஸ்கில் உட்காந்தோனாலே வச்சு செய்வான், இவளோட பேச்சு கேட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கான், எதுக்கு சாகிறதுக்கா, நம்மளை காணும்னு நினச்சிக்கிறதே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சு 2 பேரும் நிமிரவே இல்லை. சரி ஓகேன்ட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஆனாலும் வந்துட்டு சும்மா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ சடனாக திரும்பி பார்த்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஏதாச்சும் அவரோட கண் ஃபஸ்ட் டெஸ்க்கு வருது. வந்துட்டு திரும்பியிருப்பார். ஒரு மாதிரி டவுட்டாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சு அங்கே போர்டே பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கே நம்ப முடியல. வயனாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் செகண்ட் அதாவது 2 செகண்ட் நல்லா உங்களுக்கு பார்க்குறாரு. நீங்கள் தான் அப்படியே அவங்க பக்கத்தில் பார்க்குறாரு. இந்த 2 பேரும் குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. அப்படியே குனிஞ்ச மாதிரியே உட்காந்துருக்காங்க. என்னடா இது, இதுங்க 3 இங்கே அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனுக்கு ஒரு மாதிரி மைண்ட் உள்ள ஓடிட்டே இருக்குது. அப்போது என்ன இது சத்தமே இல்லை, கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாபி பார்க்குறாரு. ஹாபி தான் எப்பவுமே நடுவில் உட்காருவார். ஸோ அப்படியே என்னடான்னு சொல்லிட்டு ஹாபி மேலே நிமிர்ந்து பார்த்தா நம்ஜன் உங்களை பார்த்துட்ருக்காரு. அத்தாடி இவளை தான் பார்க்குறாரா இவருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே நம்ஜனையே பார்த்துட்டுருக்குறீங்க. அவ்வளோதான் ஹோபிக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அத்தாடி இப்போ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சேன், நிஜமாக ஏதோ பண்ணுவா போலேன்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் தலையை பிடிச்சி கவுத்தி விட்டுறாரு. இப்போ 3 பேருக்கு கவுந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ நம்ஜனுக்கு இது வியர்டாக தான் இருக்குது. பட் கிளாஸ் எடுக்கணும்ல, அதனால அவரும் வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். பட் இருந்தாலும் என்னவோ தெரியல, கண் இந்த பக்கமே வருது. அப்படி ஒரு டைம் எதாச்சியாக கிளாஸ் எடுத்துகிட்டே உங்களை பார்க்குவார். ஸோ பார்த்தா நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு நம்ஜனே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்குவார். பட் மறுபடியும் வந்துட்டு என்ன தான் திரும்பி கிளாஸ் எடுத்தாலும் திரும்ப நம்மளை தான் பார்க்குறாங்கன்னு திரும்பி பார்க்க தோணும்ல, அந்த மாதிரி தான் திரும்பி மறுபடியும் பார்த்தா நீங்கள் டப்புக்குன்னு வந்துட்டு ஐ வந்துட்டு விங்க் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான், கையில் வச்சு இந்த சாக் பீஸு டஸ்டெல்லாம் டப்புக்குன்னு கீழே போட்டுடுறாரு. என்ன சத்தம்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு பார்க்குறாரு. சாரா உங்களை பார்த்துருப்பா நீங்கள் பண்ணுன்ட்டு. ஐயா நீ இப்போ என்ன பண்ண அப்படிங்கிறா. ஹோபி வந்துட்டு என்ன பண்ணாவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அவள் சொல்ல முடியல. ஸோ அவள் செஞ்சு காட்டுறா. இது ஹோபிக்கு வந்துட்டு இவர் மாதிரி ஷை ஆயிடுச்சு. அவர் வந்துட்டு அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு உட்காந்துக்கிறாரு. இவன் என்ன நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி சரியாகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இப்போது நம்ம சொன்ன கீழே வந்து டஸ்டர் சாக் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அது வந்து ஓகே ஸ்டூடெண்ட் நான் நடத்துகிற வரைக்கும் இப்போ படிங்க, நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துகிட்டு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்மல் போய் உட்காந்துக்கிறாரு. பட்டாட்டா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படி டக்குன்னு பண்ணுவோம், உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. சிக்கனியா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்குறீங்க. இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு கிளாஸ் எடுக்க போகிறாரு. அப்போ டக்குன்னு உங்களுக்கு திரும்பி பார்த்தா நீங்கள் திரும்ப அதே பண்ணுறீங்க. ஒரு மாதிரி வாய்க்கும் வச்சுட்டு உமா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணி காட்டுறீங்க. சாராவும் ஹோபி இதை பார்த்து அப்படி ஷாக்காக கை கால் நடுங்கி போய் உட்காந்துருக்காங்க.
ஸோ நம்ஜன் வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி தடுமாறுறாரு. அவரால் முடியல. ஒரு மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்கா. ஸோ நீங்கள் இப்படி பண்ணவும் சடன் ஆக்ஷன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கவருக்கு கிளாஸை ஒழுங்காக எடுக்க முடியல. ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு. நீங்கள் திரும்ப திரும்ப அவர் போய் உட்காந்தாலும் அவரே பார்க்குறீங்க. என்ன பண்ணாலும் பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், அந்த மனுஷன் கிளாஸை சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரே வாட்டமாக ஓடிடுறாரு. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்கு ஹாப்பி ஆயிடுது. யுவன், நீ சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி டெய்லி இதே பண்ணு. இவன் சீக்கிரம் கிளாஸை முடிச்சுட்டு ஓடட்டும். சாமி என்ன தொல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறாங்க. சொன்னீங்க, நான் பள்ளி வாங்கணும் முடிவு பண்ணுறேன்னா கண்டிப்பாக பள்ளி வாங்கி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சும்மா டைலாகெல்லாம் சொல்லிவிட்டு அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட அந்த இயர் முடியுது பார்த்தீங்களா. ஸோ அது வரைக்கும் தானே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறது. கேபினுக்கு வேணும் போய்ட்டு டவுட் கேட்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செட்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா. ஸோ அவருக்கு வந்துட்டு மனசு அப்படியே அழைப்பாய ஆரம்பிச்சிருக்கும். இப்போது காலேஜ் முடிகிற டைம், அதாவது ஃபைனல் இயரும் முடிகிற டைம். அப்போ வந்துட்டு சாரான் ஹோபி உங்கள் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபைனல் எக்ஸாம் வந்துட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே. அப்படி முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ சடனாக எங்கேருந்துனே தெரியல, திடீர்னு நன்றுன்னு வராரு. வந்துட்டு ஃபைனல் ஒன்று பேசணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆத்தாடி இவன் நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு எனக்கு நான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுது உங்களுக்கு. அத்தாடி நான் சும்மா விளையாட்டு தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பழி வாங்குறது மேலே பண்ண அப்படிங்கிற மாதிரி டபக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. சாரா அண்ட் ஹோபி 2 பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்படி தான் அவங்களுக்கு இது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. வயன், நீ பண்ணினதெல்லாம் ஓகே தான், பட் அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாருல்ல, நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க கொஞ்சம் நம்ஜனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடக்கூடாதுல்ல, அதனால். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க. முட்டாள்னு சொன்னீங்க. இப்போ எப்படி இந்த முட்டாள் மேலே லவ் வந்துச்சா, பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஏன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தினம் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்காகவே மனசை லீவ் போடாமல் காலேஜுக்கெல்லாம் வருவார். தினம் இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டே இருப்பீங்களா. கொஞ்சம் நாள் போக போக அதெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ரசிக்க ஆரம்பிச்சிருப்பார். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாலாக ஆரம்பிச்சிருப்பார். இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணால் லாஸ்ட் டே ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பொசுக்குன்னு இந்த மாதிரி சொல்லிடுவீங்க. சொல்லிவிட்டு நிற்க கூட இல்லை, ஜஸ்ட் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. அந்த மனுஷன் அந்த இடத்துல ஒரு மாதிரி உடஞ்சி போய் நிற்கிறாரு. சாரா ஹோபி 2 பேர் திரும்பி பார்த்துட்டு, சார் நான் வேணா பேசுகிறேன், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறாரு. ஜஸ்ட் ஆக்டிங்காக எல்லாமே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சிரிச்சிட்டே அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. எப்படி இருக்கும் ஒருத்தங்களுக்கு, ரொம்ப ஹர்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான். இப்போது ஒரு 2-3 டேஸ் போகுது. நீங்கள் இவங்க 2 பேர்த்துக்கு கால் பண்ணிவிட்டு நான் ஃபாரின் போகிறேன், ஸோ லாஸ்ட்டாக அவங்கள பார்க்கலான்ட்டு இருக்குது, வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களும் வந்துட்டு ஏன்னா எல்லோரும் வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகிருப்பீங்க. இப்போது எப்படின்னா ஒரு சில கம்பெனி வந்துட்டு ஜஸ்ட் நாலேஜ் இருந்தால் போதும், அந்த மாதிரி தான். எல்லோரும் மார்க் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்க 3 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கும். சாராக்கு இங்கேயே வேலை கிடச்சிருக்கும். ஹோபிக்கு வேறு ஒரு கண்ட்ரி, அண்ட் உங்களுக்கு வேறு ஒரு கண்ட்ரியில் கிடச்சிருக்கும். அப்படி தான் ஹோபி வந்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு போகிறீங்க. உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு 2 பேர் வராங்க. ஸோ ஃபைனலாக உங்களை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக நீங்கள் ஃப்ளைட் ஏறத்துக்கு முன்னாடியே போயிருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க போர்டிங்லாம் பண்ணுற இடத்துல. இப்போ அப்படின்னா ஒரு 1.5 இயர் ஸ்கிப் ஆகுது. அண்ட் சாரா வந்துட்டு அப்படியே ஒரு ஃபோனில் பேசிக்கிட்டே ரோட்டில் நடந்து வரா. யார்கிட்ட பேசிட்டு வரானா, ஹோபி கிட்ட தான். ஸோ ஹோபி வந்துட்டு வந்துட்டேன், நான் இங்கே ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன், நீ வரையால் நானே வந்துட்டேன்னு கேட்குறாரு. ஏய் அங்கேயே இரு, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ ஹோபி வந்துட்டு வைன் ஏன் கால் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ ஒரு நாள் கூட கால் எடுக்கிறதில்ல, சும்மா எப்போ கால் பண்ணாலும் வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, மெசேஜ்க்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை, என்ன பண்ணுறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே இருந்தால் கூட போய் பார்க்கலாம், ஆனால் அவள் ஃபாரினில் இருக்கிறாளே எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபோனில் பேசிகிட்டே வந்துட்டு இவ்வளோ கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு போயிடுறா. போயிட்டு ஹோபி அங்கேருந்து வெல்கம் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறப்போ கொஞ்சம், அதாவது எப்போவுமே கூடவே வந்துட்டு சடனாக தூரமாக தான் தள்ளி போகிறப்போ ஒரு சின்ன ஃபீல் வந்திருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு கப்பல் மாதிரி, ஓகேவா, கப்பல் மாதிரி இல்லை கப்பல் தான். ஸோ 2 பேர் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இப்போது 1.5 இயர் கழிச்சு ஹாபியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிட்டு ஃப்ளவர்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணுறா. ஸோ 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக அங்கேருந்து வராங்க. வரும்போது உங்களை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக 2 பேரும் நடந்தே தான் வருவாங்க, ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் வீடு. ஸோ அப்போது நடந்து போயிட்டு இருக்கிறப்போ, அதாவது கொஞ்சம் தூரம் வந்துட்டு கேபில் வந்து அங்கேருந்து இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் வீட்டுக்கு. அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக நம்ஜூர் வந்துட்டு ஒரு இடத்துல நின்றுருப்பார் கார்கிட்ட, ஓகேவா. ஸோ அந்த கார்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கிறத கார் விட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருப்பாரு. அதை பார்த்ததுமே ஆரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஓடி போயிட்டு நம்ஜூன் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ நம்ஜனுக்கு இவங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பி தான். அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கப்போ, அதாவது காலேஜ் டேஸில் எப்படின்னா ரொம்பவே ஒரு மாதிரி ஆப்போசிட் டீம் மாதிரி இருப்பாங்க எலியும் பூனையுமா. பட் அவுட் சைடில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால ரொம்பவே கைண்டாக பேசுகிறாரு. இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி திட்டுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் நல்லா பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி. இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜாப்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இவங்களும் வந்துட்டு நல்லா தான் போயிட்டுருக்கு, நான் வந்துட்டு ஃபாரின் இருக்கேன், நீ இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு ஹோபி சொல்லிட்டுருக்காரு. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு மால். அந்த மாலுக்கு வெளியே வந்துட்டு நின்றுருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு இவங்க கேட்குறாங்க. ஸோ சாரா கேட்குறா, சார் நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ஜூன் வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு ஷாப்பிங் போயிருக்காங்க, ஸோ நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா, மேரிடா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. ஷாக்காக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி லாஸ்ட்டாக வந்துட்டு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாரா. ஸோ 1.5 year தான் ஆகுது, அதுக்குள்ளே எல்லாமே மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கேட்குறாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஆமாம் 1 year ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி 1.5 year ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது இவங்களும் வந்துட்டு சரி ஓகே, ஹாப்பியாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஹாப்பி தானே. எங்கே வந்துட்டு பழைய விஷயத்தை நினச்சிட்ருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி தயங்கியிருப்பாங்க. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்டால் ஒருத்தங்க ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போது அவங்களும் ஹாப்பி தான், அவர் வந்துட்டு ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், அப்புறம் வேறு ஏதாவது இன்ட்ரோக்கு இது கொடுப்பீங்களா வைவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அவள் இப்போ தான் போயிருக்கா, வரத்துக்கு லேட் ஆகும், நீங்கள் வேணால் கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க, ஒரு நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹோபியும் வந்துட்டு ஓகே சார், இதான் என்னோடய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போ சாரா கொடுக்க வரும்போது ஹோபி என் நம்பருக்கே கூப்பிடுங்க, நானே எடுப்பேன், அவளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கை பிடிச்சிக்கிறாரு. கொஞ்சம் பொசசிவ் ஆகுது அப்படின்னு அர்ஜுனுக்கு புரியுது. ஏன்னா காலேஜ் டேஸ்லேயே அவர் பார்த்துருப்பார்ல, அப்போ இவங்க லெவலாக பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு பார்த்தாலே தெரியுது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி வரும்போது ஒரு கொஞ்சம் தூரம் வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது பேபி அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. கரெக்டாக இவங்க 2 பேருக்கு அது கேட்குது. எங்கே கேட்ட வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா செம்ம ஷாக்கில் நிற்கிறாங்க. அப்படியே ஹோபி கையில் சாரா கொடுத்த ஃப்ளவர்லாம் பொத்துன்னு கீழே போட்டுடுறாரு. சாரா கையில் சேர்ந்த ஃபோனெல்லாம் கீழே போட்டுட்டு ஷாக்காக பார்த்துட்ருக்கா. ஓடி வந்து ஒரு மாதிரி ஒரு பொண்ணு நம்ஜுனை குழந்தை கையில் வச்சுக்கிட்டு ஹக் பண்ணுறா. அப்படியே இவங்க 2 பேத்துக்கு ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்று பார்க்குறாங்க. ஸோ இப்போ தான் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அது நீங்கள் தான் கையில் வர குழந்தை வச்சுருக்கீங்க. அந்த குழந்தையோட எதிராக ஹக் பண்ணிட்டு பேபி பேபின்னு கூப்பிட்றீங்க. அவரும் வந்துட்டு அந்த பேபியை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு கார் டோர் ஓப்பன் பண்ணுறாரு உள்ளே போய் உட்காடுறதுக்கு. இவங்களுக்குன்னா அவ்வளோதான், ஒரே வாட்டம் ஓடி வந்து அங்கே முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. 2 பேர் காரில் ஏறி உட்காந்துருப்பீங்க. அவங்கள பார்த்து உங்களுக்கு செம ஷாக்கு. இவங்களா அப்படிங்கிறீங்க. நம்ஜூன் வந்துட்டு சிரிச்சுட்டே மாட்டிட்டியா நீ அப்படிங்கிறாரு. ஐயோ இப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன், நான் வேணா ஒழிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி ஓகே ஒழிஞ்சுக்கோ, அவங்க ஒன்று பார்த்துருக்க சான்ஸ் இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மட்டும் வெளியே வராரு. என்ன ட்ராப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க சார் ட்ராப் பண்ணணும், அவங்கள ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஏன்டா எதை கேட்டோன்னு ஆயிடுச்சு. சரி ஓகே வாங்க காரில் பின்னாடி ஏறுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு காருக்குள்ளே உட்காந்துருக்கீங்கல்ல, ஸோ அப்படியே ஐயோ இவங்க என்ன காரில் வந்து ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தலையை ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரி மூஞ்செல்லாம் கை வச்சு மறைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படியே வந்துட்டு இவங்க இருக்குது இவளுக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி 2 பேர் ஏறி உட்காந்துட்டு அப்படியே நம்ம வந்து ஐயோ நம்மளே வேணாம் மாட்டிட்டோமா அப்படிங்கிற மாதிரி கார் அப்படியே எடுக்கிறாரு. எங்கே போகணும், எங்கே ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் வீட்டுக்கு தான் சார், உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சமாளிக்கவும், பரவாயில்ல எங்கே போனாலும் சரி உங்கள் வீட்டுக்கு வராமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கூட பேச மாட்டாங்களா அண்ட் ஊமையா, இல்லை கண்ணு தெரியாதா, இல்லை காது கேட்காதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்குனா என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ஜுனுக்குலாம் சிரிப்பாக இருக்குது. ஸோ நம்ஜுன் வந்துட்டு சடனாக ஒரு ஃபோன் வர மாதிரி டக்குன்னு காலை அப்படியே காதில் வச்சுட்டு ஓகே ஓகே முக்கியமான மீட்டிங்காக அதை வந்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சாரா தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு நான் ஒரு கேப் புக் பண்ணி தரேன், நீங்கள் போயிடுங்க அண்ட் நாங்கள் ஒரு மீட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாராவும் ஹோபியும் கையில் வந்துட்டு, அதாவது சாராவோட பேக்கில் அந்த ஆப்பிளெல்லாம் கட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு குட்டி நைஃப் வச்சுருப்பா. ஸோ அதை எடுத்து அப்படியே நம்ஜுனோட கழுத்தில் வச்சிட்றா. அண்ட் ஹோபி அதே மாதிரி தான் அவரும் வந்துட்டு ஒரு பெண் வச்சுருப்பாரு, ஷார்ப்பாக இருக்கும், அதை எடுத்து உங்கள் கழுத்துக்கிட்ட வச்சுட்டு மரியாதையாக வண்டி வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நம்ஜுனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இவனுங்க பார்த்துட்டாங்களா இல்லை பார்க்காம சும்மா ஏதாவது பண்ணுறாங்களா, கண்டுபிடிச்சிட்டாங்களா, கண்டுபிடிச்சிருந்தா இப்படியா பண்ணுவாங்க.
என்னன்னு தெரியலையேன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. நம்ஜனுக்கு அப்படி தான். இவங்க தெரிஞ்சிட்டாங்களா இல்லை தெரியலையா, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாமல் 2 பேரும் கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. ஸோ 2 பேரும் இப்படி கொஞ்சம் வச்சு கழுத்து அழுத்துறாங்க, மறுபடியே வீட்டுக்கு போங்கன்னு. இது கொலகார கும்பல் மாதிரி. வேறு வழியே இல்லாமல் நம்ஜன் வீட்டுக்கு வண்டி விடுறாரு. வீட்டில் போய்ட்டு அவர் இறங்கிட்டு, நீங்கள் இறங்கவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கீங்க குழந்தை இருக்க பிடிச்சிட்டு. இவங்க 2 பேரும் இறங்கி கீழே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி, வெளியே வாங்க மேடம், உங்களுக்கு தனியாக வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சாத வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் இல்லை, அது வந்து என்னோடய வீடு, நானே வந்துக்குவேன் அப்படின்னு வாய்ஸை மாற்றி பேசுகிறீங்க. உடனே சாரா இருந்துட்டு, என்ன வாய்ஸ் இது, கேவலமாக இருக்குது அப்படிங்கிறா. ஹோபி இருந்துட்டு, இவ்வளோ கேவலமான வாய்ஸ் இருக்கிறனால இந்த பொண்ணு பேசாமே இருந்திருக்கா போல். என்ன பண்ணுறது, நம்ம சார் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ஜனுக்கு சிரிப்பும் வருது. அட் த சேம் டைம் ஒரு மாதிரி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பு போய் நிற்கிறாரு. நீங்கள் பாப்பாவை எடுத்துக்கிட்டு வெளியே அப்படியே இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அப்போ நம்ஜன் ஓடி வந்து பாப்பாவை வாங்கிட்டு உங்களையும் எப்படி பிடிச்சி இறக்கி விடுவார். பார்த்தா ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் செம்ம கோவத்தில் இருக்காங்க. உள்ளே போங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு கட்சியை வச்சுட்டு பேச கவர் பண்ணியிருப்பீங்க. அப்படியே உள்ளே போகிறீங்க. போயிட்டு சோஃபாவில் உட்கார வச்சிடுறாங்க. ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி 2 பேரும் குறுக்க மார்க்க நடந்துட்டு, இப்போ அந்த கட்சியை கழட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அலர்ஜி, எனக்கு அலர்ஜி அப்படிங்கிறீங்க. எப்போ ஒயன் உனக்கு எங்களை பார்த்தா அலர்ஜி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் செம்ம ஷாக்கு உங்களுக்கு. கண்டுபிடிச்சிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே ஹோவி கடுப்பாயிட்டு அப்படியே அந்த கட்சியை பிடிச்சி இழுத்து விட்டுறாரு. அப்போது பார்த்தா நீங்கள் தான் திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ஜனுக்கு வந்துட்டு சிரிப்பு வந்துடுச்சு. அவ்வளோதான் சிரிச்சிட்டாரு. நீங்கள் மட்டும் திரு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போது இவங்க 2 பேரும் எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? அன்றைக்கி நாங்கள் 2 பேர் தானே உன்னை வந்துட்டு ஏர்போர்ட்டில் வச்சு விட்டுட்டு போனோம். அதாவது ஏர்போர்ட் வரைக்கும் வந்து விட்டுட்டு போனோம், சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போனோம்ல. அப்புறம் எப்படி 1.5 வருஷம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சார் சொல்கிறாரு. என்னடி நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு சாராவும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு, இதுங்கடா இப்போ எதுக்கு என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க? அநேகமாக சொல்லப்போனால் நீங்கள் எனக்காக பாவப்பட்டிருக்கணும். நீங்கள் அவர் தான் திட்டணும், என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் நீ தானே எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணல, ஃபோன் பண்ணாவே எடுக்கலை, ஒரு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை இல்லை, நீ தானே 1.5 வருஷமாக எங்களை அப்படி அலைய விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அது வந்து அப்படின்னு சொல்லவும் சாரா கேட்குறா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறா. அப்புறம் நீங்கள் வேறு வழி இல்லாமல் சொல்கிறீங்க. அது வந்து அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் என்ன சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு ஃப்ளைட் வரத்துக்கு முன்னாடியே போயிட்டீங்க. நான் போர்டிங் கூட பண்ணாமல் வெளியே தான் அதாவது அங்கே வெயிட் பண்ணுவாங்களோ, ஸோ அங்கே தான் இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, கொஞ்சம் வெளியே வரைக்கும் வான்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு வந்தேன். அதாவது சாத்தா பண்ணுறாருன்னு தெரியும், அதனால தான் வந்தேன். வந்து பார்த்தா இவர் ஒரு மாதிரி சைலண்ட்டாக பாவமாக நின்றுருந்தார். எனக்கே கஷ்டமாக போச்சு. நம்ம கொஞ்சம் ஓவராக வந்துட்டு பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் நீ போகிறதுன்னு போகிற, ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஹக் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி ஓகே இதுலன்னா வந்துட போச்சுன்னு நானும் ஒரு ஹக் கொடுத்தேன்டா, அவ்வளோதான் முடிஞ்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு அங்கேயே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. அப்போ தான் சொல்கிறீங்க, இவன் ஹக் பண்ணுற சாக்கில் என் காலத்தில் தாலியை கட்டிட்டான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறீங்க. இல்லை நீ பேசுறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவி சொல்கிறாரு. சொன்னீங்க அட முட்டா பாயிலே, கட்டி பிடிக்கிற சாக்கில் அவனை கல்யாணம் பண்ணிட்டான்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், எங்கே போகிறது, எங்கேயும் போகல. அன்றைக்கி கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதான் வீட்டை விட்டு வெளியே வரல. இன்றைக்கி தான் வந்தேன், வாசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. சாராக்கு ஷாக்கு. இங்கே இருந்துட்டு என்னை வந்து பார்க்கலையா அப்படிங்கிறா. அதுவா எனக்கு எப்படி வந்து பார்க்குறதுனே தெரியல, எந்த மூஞ்சி வச்சுட்டு பார்க்குறதுன்னு தெரியல அப்படிங்கிறீங்க. ஸோ ஹோபி அப்படியே டவுட்டாக பார்க்குறாரு. இல்லையே கட்டாயப்படுத்தியிருந்தா அதுக்குள்ளே ஒரு பேபி, அப்புறம் நீ வேறு காருக்கு வரும்போது பேபி பேபின்னு கூப்பிட்டு வந்தையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நம்ஜூன் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஹோபி உங்களோட ப்ரொஃபஸரோட ட்ரீட்மெண்ட் அப்படி, கோச்சிங் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டுட்டு ஒரு மாதிரி வியடாக கிடையாது, ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் பொறுக்கி, இவனால தான் எனக்கு இப்படி பிரச்சனை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு, கடவுளே என் அம்மா கிட்ட நான் எத்தனை அடி வாங்கினேன்னு எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிறீங்க. சாரா கேட்குறா, அடி வாங்கினியா அப்படின்னு. ஆமாம் வாங்காமையா, என் அம்மா என்ன சேவை கடையில் வெளுத்துப்பட்டாங்க தெரியுமா, எத்தனை கஷ்டம், என் மேலே என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறீங்க. அப்படியே 3 பேர் வந்து உங்கள் கிட்ட வந்து
என்ன தப்பா? நீ தாண்டி பழி வாங்குறேன்னு சொல்லி பிளான் எல்லாம் போட்ட. நான் அன்றைக்கே சொன்னேன்ல, நீ அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தெரியல, உனக்கு நீயே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க மாதிரி இருக்குன்னு. எங்கே என் பேச கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன் போகுது. அதுக்கப்புறம் அப்படியே தான் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஸ்நாக்ஸு ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுக்குறீங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அந்த டே. அப்புறம் கேட்குறீங்க, 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு அவங்க மேலே கொஞ்சம் டவுட் வந்திருக்கும், பட் கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ அவங்களே சொல்கிறாங்க, ஏன்னா இப்போது நானும் சீக்கிரம் ஹோபி கூட பாரினே போயிடுவேன் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா சாரா. அங்கே போறியா, அங்கே வேலை கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா சாராவுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு புதுசாக அப்படின்னு ஹோபி சிரிக்கிறாரு. அவள் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்துட்டு ஹோபியும் வைஃப் வேலை கிடச்சிருக்கு, அதனால வேலை கூட வந்துடுவா அப்படின்னு சொல்லவும், இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, அடப்பாவி இதே போக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது அப்போவே இருந்துதான், ஆனால் அவங்ககிட்ட சொல்லலான்னு தான் ட்ரை பண்ணோம், நீ தான் ஃபோனே எடுக்கலையே. சரி ஓகே, பார்த்ததே பார்த்துட்டோம், நீ தான் எங்களை கூப்பிடல, நாங்கள் உன்னை கூப்பிட்றோம், வெட்டிங்க்கு வந்துட்டு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு வெட்டிங் வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் ஒரு 1 மந்த் போகுது. அவங்க 2 பேருக்கு வெட்டிங். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போயிட்டு அட்டன் பண்ணுறீங்க. அப்போது அந்த பழைய சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. ஹோபி வந்துட்டு சாரா கூட நின்றுட்டு ரிங்கெல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பார். அப்போது நம்ஜு நாங்கள் உட்காந்துட்டு பார்த்துட்டு அவருக்கே சிரிப்பாக இருக்குது, இதுதானே நம்மக்கிட்ட படித்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அந்த குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கிறீங்க. உங்களையும் பார்த்துட்டு இதுவும் நம்ம கூட படித்தது தான், எப்படி லைஃப் இப்படி மாறிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி, ஆனால் அது ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு என்ன நினச்சாலும் தெரில, எப்படி ஹோபி மேலே சாக்பீஸ் தூக்கி போடுவார், டஸ்ட்டை தூக்கி போடுவார், அதே மாதிரி இப்போ கையில் வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கிடைக்கிது, அதை தூக்கி சத்துனா தலையிலே எறிகிறாரு. ஹோபி பார்த்துட்டு சார் அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் செம சிரிப்பு. சொன்னீங்க, இது இன்னுமே நீங்கள் மாற்றலையா, எந்நேரம் தலையில் தூக்கி போட்டு உடச்சிட்டே இருப்பீங்களா மண்டே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது நான் வந்துட்டு, ஆமாம் எனக்கு எல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையிலே ஒரு அடி கொடுக்குறாரு. அண்ட் சாரா மட்டும் தானே, அவளை மட்டும் ஏன் பாக்கி விடுன்னு சொல்லிட்டு அவள் தலையை தூக்கி அதையே போட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி பண்ணால் அண்ட் ஹாப்பியாக அந்த மொமெண்ட் இருக்குது. ஸோ ஹாப்பி என்டிங் டியர். ஸ்டோரி இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி என்டிங். அவங்க லைஃப் அவங்க சூப்பராக லீட் பண்ணுறீங்க அண்ட் பி ஹாப்பி. என்ன சொல்கிறது, ஹாப்பி என்டிங் அவ்வளோதான். ஓகே டடா பாய் சாராங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் வீடியோக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வளரல, சாரி. ஓகே ஐயோ வளர்றேன். ஓகே டடா சாராங்க.